ஹே காய்ஸ், வெல்கம் டு மோனி மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திரைத்துறையில் திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் இப்படின்னு தன்னோட படைப்புகளின் மூலமாக வாழ்க்கையை தொடங்கி 5 முறை நம்ம தமிழ்நாட்டோட முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் என்னென்ன திரைப்படங்களுக்கு கதை எழுதியிருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட லைஃப்பை ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இவரோட முழு பேர் பார்த்திங்கன்னா முத்துவேல் கருணாநிதி. இவர் நாகப்பட்டினம்ல திருக்குவளை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா முத்துவேலர், அப்புறம் அம்மா பார்த்தீங்கன்னா அஞ்சுகம் அம்மையார். இவருக்கு 2 சகோதரிகளும் இருந்திருக்காங்க. அவங்களோட பெரிய அக்கா பேர் வந்து பெரிய நாயகம் அண்ட் 2வது அக்கா பேர் வந்து சண்முகத்தம்மாள். இவர் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா நாடகம், கவிதை, இலக்கியம் இதில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. இவர் ஸ்கூல் படிக்கிறப்ப கடைசி பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து படிக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு திருவாரூரில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளைஞர் மறுமலர்ச்சி அமைப்பை 1944 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது அந்த மன்றத்தில் இருந்தவங்களோட பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் வளர்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இவர் தன்னோட வளரிளம் பருவத்திலேயே சிறப்பான பேச்சாற்றலை வளர்த்துக்கிறதுக்கு இதுதான் முக்கிய காரணமாக இருந்திருக்கு. இவரோட பர்சனல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு 3 மனைவிகள் இருக்காங்க. முதல் மனைவி வந்து பத்மாவதி அவர்கள், 2வது மனைவி தயாளு அம்மாள் அண்ட் 3வது மனைவி ராசாத்தி அம்மாள். இவருக்கு மொத்தமாக 6 பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ திரைத்துறையில் இவரோட பங்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இவர் தன்னோட 20 வயசுலேயே ஜூபிட்டர் பிக்சர்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் திரைக்கதை எழுத்தாளராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் தொடங்கி 75 திரைப்படங்களுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 15 நாவல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. 20 நாடகம், 15 சிறுகதைகள், 210 கவிதைகள் இப்படின்னு கலைத்துறைக்கு இவர் சிறப்பான சேவைகளை செஞ்சிருக்காரு. இவர் 62 படங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துருக்காரு. அதில் சில முக்கியமான படங்களை பற்றி மட்டும் நம்ம இதில் பார்க்கலாம். 1947 தான் இவரோட முதல் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் லீட் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த படம் பேர் பார்த்திங்கன்னா ராஜகுமாரி. ஸோ இதுலேருந்து இவர் தன்னோட கலைப்பயணத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் 1950 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இது வந்து செம்மையாக பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ஹிட்டான மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா TR சுந்தரம் அவர்களோட மாடர்ன் தியேட்டர் ஸ்டூடியோ மூலமாக ப்ரொடியூஸ் பண்ண படம். இந்த மூவிக்கு அப்புறமா தான் கருணாநிதி அவர்கள் வந்து மாடர்ன் ஸ்டூடியோவில் பெர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த மூவி தாங்க மந்திரி குமாரி அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் 1952 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தினால தான் இவர் பட்டி தொட்டி எல்லாம் ரொம்ப பிரபலமாக தெரிகிறாரு. இவர் எழுதின வசனங்கள் இதுக்கு காரணமா இல்லை இதில் நடித்த ஆக்டர் இதுக்கு காரணமா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரெண்டும் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். இந்த படத்துக்கு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்சார் போர்டில் இந்த படத்தை வெளியிடுறதுக்கு நிறைய தடைகளும் விதிச்சிருக்காங்க. ஆனாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. எதனால இந்த மூவியை இவங்க தடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் சவுத் இந்தியா அண்ட் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள் எவ்வளோ வேறுபாடாக இருக்குது அப்படிங்கிறதையும், ஹையஸ்ட் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க அதாவது ஹிந்து பூசாரிகள் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த மூவில தோலுரிச்சு காட்டியிருக்காங்க. அதனால இந்த மூவியை மேல் சாதியில் இருக்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பா இதை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. தென்றலை தீண்டியது இல்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன் இப்படின்னு அருமையான வசனங்களை பேசி இப்போ வரைக்கும் மக்கள் மனசுல நிலையா இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் நடிச்ச பராசக்தி அப்படிங்கிற படம் தான் இந்த படம். அதுக்கப்புறம் 1952 வெளியான பணம் மற்றும் 1960 வெளியான தங்கரத்தினம் இப்படிங்கிற படங்கள்ல இவர் விதவை மறுமணத்தை பற்றியும், தீண்டாமை ஒழிப்பு பற்றியும், சுயமரியாதை திருமணங்கள், ஜமீன்தாரி ஒழிப்பு இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து இவர் படங்கள்ல எழுத்து மூலமா எடுத்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 1954 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இதுவரைக்கும் தீ மாதிரி இருந்த இவரோட வசனங்கள் மாறி தென்றலாய் இருக்க மாதிரியான வசனங்களை இந்த படத்துக்கு எழுதியிருக்காரு. இது பெரிய அளவில் பிளாக் பஸ்டர் படமா ஹிட் மூவியா அமைது. இந்த மூவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. அதுதான் மனோகரா அப்படிங்கிற படம். இதுக்கப்புறமா இவரோட பேச்சு திறமை மூலமாகவும் புத்திசாலித்தனத்தாலையும் ஒரு பெரிய அரசியல்வாதியை வேகமாக உயர ஆரம்பிக்கிறாரு. இவர் தன்னோட கட்சியின் கொள்கைகளை பரப்புறதுக்கு திரைப்படங்களை வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு. இவர் தூக்குமேடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்துறாரு. இந்த நாடகத்துக்கு அப்புறமா தான் MR ராதா அவர்கள் வந்து இவருக்கு கலைஞர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 1953 ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா காதல் கண்ணீர்
அப்படிங்கிற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம். அதுதான் நாம் அப்படிங்கிற படம். அதே வருஷம் இன்னொரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா கலைஞர் முதல்வராக ஆனதுக்கு அப்புறமா எடுத்த ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ ஆளும் கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியை பற்றின நையாண்டித்தனமான அரசியல் வசனங்களை நிறைய வச்சிருக்காரு. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்கள் தான் நடிச்சிருக்காரு. இதில் அவர் ஒரு நெகட்டிவ் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதுதான் திரும்பி பார் அப்படிங்கிற படம். இது மாதிரி அவர் 1957 முதல்வராக ஆனதுக்கு அப்புறமும் தன்னோட கலைப்பயணத்தை தொடர்ந்துட்டே இருக்காரு. 1978 வண்டிக்காரன் மகன், 79 நெஞ்சுக்கு நீதி, 1986 பாலைவன ரோஜாக்கள், 1987 சட்டம் ஒரு விளையாட்டு, 1988 பாசப்பறவைகள், 90 காவலுக்கு கெட்டிக்காரன், 1996 புதிய பராசக்தி, 2005 மண்ணின் மைந்தன், 2011 இளைஞன். இவர் கடைசியா பார்த்தீங்கன்னா 2011 வெளியான பொன்னர் சங்கர் அப்படிங்கிற படத்தை தான் எழுதியிருப்பாரு. இது மாதிரி சிவாஜி கணேசன் அவர்கள் தொடங்கி பிரசாந்த் அவர்கள் நடித்த படங்கள் வரைக்கும் இவர் தன்னோட கலைப்பயணத்தை சிறப்பாக செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இவர் எடுத்துக்கிட்ட சில மருந்துகளோட அலர்ஜி காரணமாக ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவருக்கு லங்ஸ் அண்ட் த்ரோட்லேயும் நிறைய இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கு. வயது முதிர்வு காரணத்தினால இவரோட உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக ஆகுது. ஸோ 2018 ஆகஸ்ட் 7 காவேரி மருத்துவமனையில் இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இவர் தமிழுக்கு நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்காரு. அதனால தான் இவர் வந்து முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தமிழுக்கும் நம்மளுடைய திரையுலகத்துக்கும் நம்மளோட அரசியல் உலகத்துக்கும் இவர் நிறைய சிறப்பான சேவைகளை செஞ்சுருக்காரு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.